அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. அம்மா இந்த சாரி எனக்கு எப்படி இருக்கு? பிரீத்தி, உனக்கு என்ன சாரி கேட்டாலும் அவ்வளோ அழகா இருக்கும். இந்த சாரிக்கு நீ அப்படியே தேவதை மாதிரி இருக்கமா, என் கண்ணே பட்டுரும் போல. வீட்டுக்கு போன உடனே உனக்கு சுற்றி போட்டுருணும். இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த சாரி அழகா தான் இருந்து, ஆனால் அதை விட இது அவ்வளோ அழகா இருக்கு. அம்மா, கிருஷ்ண மாமாவுக்கு என்ன பிடிக்கும்ல? கண்டிப்பாக பிடிக்குமா. உன்னை எப்படி அவனுக்கு பிடிக்காம இருக்கும்? நம்ம நினச்சது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், அதுக்குள்ளே அவன் கழுத்தில் தாலியை மட்டும் கெட்டிட்டான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீ என்ன சொல்கிறியோ அதை தான் அவன் கேட்கணும். அம்மா சொன்னது எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கல பிரீத்தி? எல்லாமே எனக்கு புரியுதுமா. கிருஷ்ண மாமாவை என் கைக்குள்ளே வச்சுக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. சரிம்மா பிரீத்தி, அவன் பேரில் இருக்க சொத்தை எல்லாம் நம்ம சீக்கிரமாக எழுதி வாங்கணும். நம்ம எவ்வளோ சீக்கிரம் எழுதி வாங்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது. சரிம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி பிரீத்தி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம நினச்சதெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நினச்சாலே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குமா. எனக்கும் தாம்மா. அம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் அப்படி என் கூடவே இருந்துடலாம்லம்மா. இல்லை பிரீத்தி, அது இப்போ சரி வராது. நீ சொத்தெல்லாம் முதல்ல உன் பேருக்கு எழுதி வாங்கு, அதுக்கப்புறம் அம்மாவும் உன்னோடவே வந்து இருந்துடுறேன். என்னம்மா நீயும் என் கூடவே இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும்ல. பிரீத்தி, அம்மா சொன்னால் அதில் 1000 அர்த்தம் இருக்கும். நான் சொன்னதை மட்டும் நீ செய், அதுக்கப்புறம் எல்லாமே அம்மா பார்த்துக்கிறேன். சரிம்மா. ஏக்கா, பொண்ணு ரெடியாக்கா? அங்கே ஐயர் வேற கூப்பிட்டுட்டே இருக்காவே. வாங்க மணவடிக்கு போவோம். இந்த வந்துடுறோம். சரிக்கா, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. பிரீத்தி, எனக்கு சந்தோஷத்தில் கையும் உடலை காலும் உடலை. அம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேம்மா. நானும் தாம்மா. இந்த ஒரு நாளுக்காக தானே நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கிருஷ்ண மாம்ஸுக்கு நான் பொண்டாட்டி ஆயிடுவேன். அதை நினச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. பிரீத்திமா, நீ எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணுமா. சரிம்மா. சரி வாமா, மழை வரைக்கும் போவோம். சரிம்மா. பாத்ரூம் போறேன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு. என்ன இந்த கிருஷ்ண பையன் பாத்ரூம்லயே தான் கிடக்காம போல. பொண்ணு கூட மணமேடையில வந்து உட்காந்துட்டான். இவன் என்னடா இன்னும் ஆளை காணும். கிருஷ்ணா, கிருஷ்ணா, என்ன இது? இந்த கிருஷ்ண பையன் பாத்ரூம் தானே போறேன்னா இங்க இந்த பாத்ரூம் திறந்து கிடக்கு. எங்க போய் தொலைஞ்சானு தெரியலையே. ஐயோ, டைம் வேற ஆயிட்டு கிடக்கு. எங்க போனான்னு தெரியலையே. கிருஷ்ணா, கிருஷ்ணா, எங்க போயிருப்பான்? இங்கதான் எங்கேயாச்சும் நிப்பானா இருக்கும். போய் பாப்போம். ஐயோ, ஈரக்குள்ள வேற நடுங்குது. பாவி பையன் எங்க போய் தொலைஞ்சானு தெரியல. இப்படி கடைசி நேரத்துல அண்ணன் இந்நேரத்துக்கு இங்கேருந்து கிளம்பிருப்பான்னு நினைக்கிறேன். எப்படியும் ஒரு யானையை பார்த்துருப்பான். அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாலே எனக்கு அதுவே போதும். கீர்த்தி, அடியே. என்னம்மா? என்னடி? கிருஷ்ணன் எங்க? என்னது கிருஷ்ணன் எங்க? வா. என்னம்மா நீ? அண்ணன் தரமா பாத்ரூம் போறேன்ட்டு தரமா போனா? ஆமாடி, பாத்ரூம் போறேன்னு தான் சொல்லிட்டு போனா. அங்க பார்த்து ஆளை காணுமே. உண்மையை சொல்லிடி, அவன் எங்கடி? என்னம்மா நீ லூஸ் மாதிரி ஏன்டா வந்து கேட்டுட்டு இருக்க? எங்கன்னா எனக்கு என்ன தெரியும்? உன் கூட தானே நானும் வந்தேன். அதுக்கப்புறம் நானும் அண்ணனை பார்க்கவே இல்லையே. அட பாவி பையன் எங்க போய் தொலைஞ்சானு தெரியலையே. முகூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டு அங்க பிரீத்தி வேற மணவீடல வந்து உட்கார்ந்துட்டா. எங்க போனா இவன்? என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியலையே. ஆமா, அது இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பான்னு நினைக்கேம்மா. போன் எதுவும் பேசிட்டு இருப்பானா என்னன்னு தெரியல. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? யாருக்காச்சும் கேட்டுட்டு அசிங்கப்பட்டுல போயிருவோம். கீர்த்தி, நீ யார்கிட்டையும் சொல்லாம அப்படியே அந்த சைடு போய் பாரு. நான் இந்த சைடு போய் பார்க்கேன். ஐயர் வேற மாப்பிளையே மணவடிக்கு வர சொல்லுங்க சொல்லிட்டு இருக்காவே. இந்நேரத்துல நீ எங்கன்னா போய் தொலைஞ்சானு தெரியலையே. சரிம்மா, நீ பதட்டப்படாத. நான் போய் பாக்குறேன், நீ அந்த சைடு போய் பாரு. சரி, கொஞ்சம் சீக்கிரம் பாரு. பாவி பையன் எங்கனா போனான்னு தெரியல. ஒருவேளை இந்த ரியாவை பார்க்கணும்னு போயிருப்பானோ? இல்லை, அவன் போக மாட்டான். அவனுக்கு ரியாவை விட நான் தானே அவனுக்கு முக்கியம். என் மேலே சத்தி அடிச்சுட்டு அவன் எப்படி அங்கே போவான்? போக மாட்டான். அம்மா தேடுறத பார்த்தா கன்ஃபார்மா அண்ணா ரியானியை பார்க்க போயிட்டான்னு தான் நினைக்கிறேன். எனக்கு இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளும் அப்படியே சும்மா தேடுற மாதிரி ஆக்டிங்கை மட்டும் போடுவோம். இவளை பார்க்கறதுக்கு எனக்கு பத்திக்கிட்டு வருது. இவ ஆளும் மூஞ்சோம் மண்டையும் அடுத்தவ புருஷன்னா எப்படி இருந்தாலும் நாக்க தொங்க போட்டு வராளுங்க பாரு. ஏவல ஏம்பளை இப்படி கத்தி பேசிட்டு இருக்கா? இந்த பாரு, பக்கத்துல தான் அந்த கத்தரிக்கை எனக்கு கேட்டுச்சுன்னு வச்சுக்கீங்க, அப்படியே போய் அழகாக மாட்டி விட்டு வந்துருவான். நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு? வந்தோமா, கல்யாணத்தை பார்த்தோமா, சோத்தை தின்னமான்னு போயிட்டே இருக்கணும். இருந்தாலும் மனசு கேட்கலக்கா. அவன் மூஞ்சோம் ஆலயம்.
ஏப்பா நல்ல நேரம் முடிய போது மாப்பிளைய கூப்பிட்டு வாங்க. எவ்வளோ நாளி ஆயிட்டு. அம்மா எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்குமா. இன்னும் கிருஷ்ண மாம்ச காணோம். அதான் பிரீத்தி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த கிருஷ்ணனையும் காணோம், அந்த மரகதத்தையும் காணோம். அம்மா எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்குமா. இரு அம்மா போயிட்டு பார்த்துட்டு வரேன். சரிம்மா. சே என்ன இந்த மரகதம் எங்க போனா? ஆத்தாளும் மோகனும் எங்கேயோ போயிட்டாங்க போலயே. கடவுளே, நான் அந்த பிரீத்தி அம்மாக்கு என்ன பதில் சொல்லுவேன்? இந்த கிருஷ்ண பையன் ஆளே காணும், எங்க நான் போய் தொலைஞ்சான்னு தெரியல. மரகதம் நல்ல நேரம் முடிய போதான். கிருஷ்ணன் எங்க? சீக்கிரம் கூப்பிட்டு வா. கிளம்பிட்டானா இல்லையா? அது அண்ணி அவன் கிளம்பிட்டு தான் இருக்கான். நான் போயிட்டு கூப்பிட்டு வரேன். என்ன மரகதம் நீ பொண்ணு ரெடியாகி அப்பவே மனவேடிக்கு வந்துட்டு நீ என்ன கிருஷ்ணன் ரெடி ஆகலங்கிற? அண்ணி இந்த நான் போய் கூப்பிட்டு வரேன். நீ நான் எங்கிட்ட போயிட்டு இவனை தேடுவேன். இந்த பிரீத்தி அம்மாக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஒரு ஜனமே இங்க கூடி நிற்கு. இந்த நேரத்துல நான் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா போலயே. என்ன இது? இந்த மரகதம் முழிக்கிற மொழியே சரியில்லை. ஏதோ தப்பா படுது. என்ன இந்த கிருஷ்ணனை ஆளே காணும். நானும் பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த மரகதம் மொழி வேற சரியில்லை. எனக்கு என்னமோ கிருஷ்ணன் எங்கேயோ போயிட்டான்னு தான் நினைக்கிறேன். சரி நம்ம போயிட்டு அப்படியே ஒரு ஓரமாக என்ன நடக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம். அம்மா நானும் எல்லா இடமும் தேடிட்டேம்மா. அண்ணன் எங்க இருக்கிற மாதிரி இல்லம்மா. ஐயோ கடவுளே, பாவி பையன் கடைசி நேரத்துல எப்படி ஏமாத்திட்டு போயிட்டான் போலயே. நானும் இருக்கிற ஒவ்வொரு இடமும் நான் தேடிட்டேன். பாவி பையன் போய் தொலைஞ்சிட்டான் போலயே. இப்ப வேற மனவேடையில பிரீத்தி உட்காந்துருக்கான். அம்மா கறி வேற எப்படா என் கொண்டையில இருக்குன்னு காத்துட்டு நடக்கா. நான் அவளுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஒரிஜினலா கூடி இருக்கு, இப்படி அசிங்க எடுத்துட்டு போயிட்டானு பாவி பையன். என்னம்மா நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? அதான் அண்ணனுக்கு தான் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுதானே அந்த கல்யாணத்தை பண்ணி வச்ச. அப்புறம் எப்படிமா உனக்கு இதெல்லாம் தேவையா? இப்போ எல்லாரும் முன்னாடி நீ தான் அசிங்கப்பட்டு நிக்க போற. நல்லா நில்லு. நல்லா அந்த தேவையில்லாம அந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணல. உனக்கு தேவைதான். மரகதக்கா என்னக்கா ஆச்சு? அது ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு. ஏக்கா எதுவும் மறைக்காதியே. எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்னக்கா கிருஷ்ணனை காணுமா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணுங்க தான் இங்க பக்கத்துல எங்கேயா தான் பேருப்பான்னு நினைக்கேன். சின்ன பொண்ணுக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அண்ணனே காணுதா. நீங்களே எல்லார்கிட்டயும் போய் சொல்லிருங்க. என்ன கீர்த்தி நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? என்னம்மா இப்ப தப்பா பேசிட்டேன்? அண்ணன் எப்படியும் வர போறது இல்ல. நீ எப்படியாச்சும் கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சலான்னு பார்த்தேன். ஆனா அண்ணன் என்ன கல்யாணம் பிடிக்கலன்னு போயிட்டான். அதை இப்ப எல்லார்கிட்ட சொல்றது தானே நல்லது. இல்லனா அண்ணன் வருவான்னு நீ காத்துட்டு இருக்கணும்னு சொல்ற. அப்படிதானே? காத்துட்டு இருந்தா விடியற வரை காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நல்ல போடு. கிருஷ்ணன் எப்படியும் ரியாவை தான் பார்க்க போயிருப்பான். எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. இந்த மரகதத்துக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இந்த வரேன்டி, நான் போய் சொல்றேன் அவ்வளோ ஒரு டைம். ஏக்கோ மாப்பிள்ளையே காணுமாக்கோ? ஐயோ இவ வேற இப்படி கத்திட்டு போறாளே. நான் அந்த பிரீத்தி அம்மாக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஏக்கோ மாப்பிள்ளையே காணுமா? என்னது மாப்பிள்ளையே காணுமா? ஏக்கா ஆமாக்கா, இந்த கிருஷ்ணன் எங்கேயும் ஓடி போயிட்டான் போல. என்னது மாப்பிள்ளையே காணுமா? ஆமாக்கா, வேற என்ன சொல்லிட்டு இருக்கேன்? மாப்பிள்ளையே காணும் தானே சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் ஆயும் மாப்பிள்ளையாண்டால் வராம இருக்கும் போதே நினைச்சேன். இதயம் துடிப்பது நின்றாலும் இருந்தோ நிமிடம் உயிரிருக்கும். என்னடி அதான் நான் வந்துட்டல, அப்புறமும் எதுக்கடி அழுதுகிட்டே இருக்க? கிருஷ்ணா நீ பொய் எதுவும் சொல்லல. உண்மையாவே என்ன உனக்கு பிடிக்குமா? என்னறியா நீ இன்னும் என்ன நம்பலையா? எனக்கு உன்னை மட்டும் தாண்டி பிடிக்கும். என் மனசு ஃபுல்லா நீ மட்டும் தாண்டி இருக்க. உன் மனசு ஃபுல்லா நான் தான் இருக்கேன்னு சொல்றேன். ஆனா இந்த கல்யாணத்துக்கு நீ எப்படி ஒத்துக்கிட்ட கிருஷ்ணா? அது மட்டும் இல்ல கிருஷ்ணா, உன் மனசு ஃபுல்லா நான் தான் இருக்கேன்னு உன்னால யார்கிட்டயும் வெளிப்படையா தைரியமா சொல்றது கூட உனக்கு வாய் வரல. அத்தை அந்த பிரீத்தியை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னதும் நீயும் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டல. எப்படி கிருஷ்ணா உன்னை நம்ப முடியும்? ரியா சாரிடி, நான் பண்ணது தப்பு தான். ஆனா அந்த நிலைமையில எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல ரியா. சாரிடி. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ மட்டும் தாண்டி என் பொண்டாட்டி. என்னது நான் மட்டும்தான் உன் பொண்டாட்டியா? இந்த வார்த்தையை எப்படி கிருஷ்ணா என்ன நம்ப சொல்ற? ரியா நீ அப்ப என்ன நம்ப மாட்டல? உன்னை எப்படி நம்ப வைக்கணும்னு எனக்கு தெரியும்டி. நீ வா என் கூட. நான் எங்கேயும் வரல. உன்னை வான்னு தான் சொன்னேன், வா. அண்ணி சீ வாய மூடு மரகதம். இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசுனேன் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது.
அண்ணி கோவப்படாதீங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பாவி பையன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நீ என் தலை மேல அடிச்சு சத்தியம் பண்ணா, நானும் அதை நம்பிதான் எல்லா ஏற்பாடும் பண்ணேன். பாவி பையன் கடைசி நேரத்துல இப்படி போவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நீ என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. என்னது மன்னிப்பா? உன் பேச்ச கேட்டு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண பாத்தியா? எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். என் பொண்ண பாத்தியா? கல்யாண குளத்துல எப்படி நிக்கிறான்னு. ஏடி உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடி? என்ன மறக்கணும்? உன் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை பார்த்துட்டு சும்மா இருப்பியா? அண்ணி பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க அண்ணி. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பாவி பையன் இப்படி எல்லாரையும் பரிதவிக்க விட்டு போவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அண்ணி. சரி, இப்படி ஊர்ஜனம் முன்னாடி அசிங்கப்பட்டு நின்னதுதான் மிச்சம். இப்ப என் பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போற மறக்கணும்? அண்ணி எதுவும் வேணும்னு எதுவும் நடக்கல அண்ணி. எல்லாம் பாவி பாவி அந்த பாவி பயலால வந்த வேட. என்ன பண்ணுவேன்? மறக்கணும், எனக்கு கொடுத்த வாக்கு என்ன ஆச்சு? உன்னை நம்பிதானே நான் இங்க வந்தேன். இங்க வந்ததுக்கு இப்ப அசிங்கப்பட்டு நிக்கிறதான் மிச்சம். அம்மா பிரீத்தி, இந்த அத்தைய மன்னிச்சிருமா. அத்தை வேணும்னு எதுவும் பண்ணலமா. பாவி பையன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லம்மா. என்ன மன்னிச்சிருமா. அடச்சி கையடடி. அம்மா பிரீத்தி, என்னமா பேசுற? என்னடி உன் பையன் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற மாதிரி சம்மதிச்சுட்டு தாலி கட்டுற நேரத்துல எங்கேயாச்சும் ஓடி போயிருவான். நீ வந்து எங்க கிட்ட மன்னிப்பு கேட்ட உடனே நாங்களும் உன்னை மன்னிச்சிடணுமா? என்ன பார்த்தா என்ன பைத்தியக்காரி மாதிரி தெரியுதாடி? அம்மா பிரீத்தி, உன் வேதனை எனக்கு புரியுதுமா. ஆனாலும் ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம இப்படி பேசுறியம்மா. அத்தை அத்தைன்னு வாய் நிறைஞ்சாப்புல கூப்பிடுவியம்மா. என்ன மாதிரி இப்படி எல்லாம் பேசுறா? இதுக்கப்புறமா என்னடி அத்தை நொத்தன்னுட்டு? உன் பையன் அந்த கிருஷ்ணன் எங்க போயிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ரியாவை தேடி தானே போயிருப்பான். என்ன பிரீத்தி, நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்க. என்ன உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? அண்ணன் தான் கடைசி வரை இந்த கல்யாணத்துல விருப்பம்னு சொல்லிட்டு தானே இருந்தான். அண்ணன் மனசு ஃபுல்லா ரியா நீ தானே இருந்தாங்க. நீ தானே எல்லாம் தெரிஞ்சு எப்படா கல்யாணம் பண்ணனு காத்து கிடந்த. அப்புறம் என்னடி இங்க நின்னு வாய் பேசிட்டு இருக்க? ஏதோ ஒண்ணும் தெரியாத பிள்ளை ஏமாத்தி கல்யாணம் பண்ண லெவலுக்கு நீ பேசிட்டு இருக்க. எல்லாம் தெரிஞ்சு தானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட. வாய மூடு. ஆமாடி, எல்லாம் தெரிஞ்சு தாண்டி கல்யாணம் பண்ண. அதுக்கு இப்ப என்னடி? என்ன குடும்பமே அந்த ரியாக்கு சப்போர்ட்டா? என்ன ஓன்னா மட்டும் என்ன யோக்கியமா? அவனும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க தானே செஞ்சான். அப்புறம் இப்ப என்னடி அவனுக்கு? வாய மூடு. உன்கிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. கிருஷ்ணன் எங்க போயிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், யாரை வேணாலும் கொலை பண்ண துணிவேன். உன்னையே கொலை பண்ண துணிஞ்ச எனக்கு அந்த ரியாவை கொலை பண்றது என்ன பெரிய விஷயமா? அவளை கொலை பண்ணிட்டு அந்த கிருஷ்ணனை எப்படி நான் அடையிறேன் மட்டும் பாரு. என்னடி சொன்ன? என்ன நீதான் கொலை பண்ண பாத்தியா? ஆமாடி ஆமா. எண்ணெய ஊத்தி உன்னை வலிக்கு விழ வச்சதே நான் தாண்டி. உன்னை வலிக்கு விழ வச்சாதானே அந்த ரியாவை நீ வீட்டை விட்டு அனுப்புவ. அப்பதானே எனக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் ஆகும். அதனால தாண்டி அப்படி பண்ணேன். ஆனா அந்த கல்யாணமே இப்ப நடக்கலங்கிறப்போ உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்டி. அடி பாவி, உன்னை நல்லவனை நம்பி தாண்டி வீட்டுக்குள்ள விட்டேன். இப்படி உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்றீங்க. நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி? என்ன ஏதோ யோக்கிய மாதிரி பேசுற? நீ என்ன அவ்வளோ நல்லவளா? உன்னை என்ன அத்தை அத்தைன்னு உன்னை பாசத்துல கூப்பிட்டேன் நினைச்சியாடி? எல்லாம் கிருஷ்ண மாம்ஸுக்காக மட்டும் தாண்டி. நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி? அதே தாண்டி நானும் கேட்குறேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? எனக்கு கிருஷ்ணன் வேணும். அதுக்காக யார் உயிரை எடுக்கனாலும் நான் இப்ப தயாரா இருக்கேன். அடி பாவி, நீ இவ்வளவு கேடு கட்டவளாடி. நீ இவ்வளவு மோசம் தெரிஞ்சிருந்தா அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேனடி. என்னையே கொலை பண்ண பார்த்துட்டு கொலைகாரி கொலைகார பாவி. நீ நல்லாவே இருக்க மாட்டேன். நல்லாவே இருக்க மாட்டேன். என்ன சொன்ன? அப்ப எல்லாத்துக்கும் நீதான் காரணமா? ஐயோ மாம்ஸ், அப்படிலாம் இல்ல. சீ, வாய மூடு. நீ பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் வந்தேன். இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் பாத்துக்க. கிருஷ்ணா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு மேலே கைய வைப்ப? சீ, வாய மூடு. பண்றதெல்லாம் மொள்ள மாதிரித்தனம். ஏதோ ஒரு அடியோட விட்ட நினைச்சு சந்தோஷப்படு. மரியாதையா கிளம்பி போயிட்டே இரு. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னைய அடிச்சிட்டல்ல, நீ என்னைய அடிச்சிட்டல்ல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். நீ இந்த ரியா கூட சேர்ந்து எப்படி வாழ்றன்னு நானும் பாக்குறேன். அடச்சி, உன்னால என்ன புடுங்க முடியுமா புடுங்க. கிருஷ்ணா,
வார்த்தையை ஆளந்து பேச பாத்துக்க. சீ, நிலம் பொம்பளையா? இவளோட அம்மா தானே? இந்த மாதிரி தரங்கட்டு தெரியற? அசிங்கமா இல்ல? என்ன உன் மேல ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச நீ நினைச்சியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உன் மூஞ்சிக்கும் நீ இருக்க கலருக்கும் நீ கால் தூசி கூட வரமாட்ட. ஏதோ சொத்து கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கியே, செட்டில் ஆயிடலாம்னு நினைச்சுதான் உன் பின்னாடியே வந்தேன். இல்லைன்னா உன்னை எவன் பாப்பா? இதுக்கப்புறம் கிருஷ்ணனை பத்தி ஒரு வார்த்தை பேசுன வாயை கிழிச்சவன் கிழிச்சி. என்னடி ஆளுக்கு வந்து அடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன கேட்க ஆள் இல்ல நினைச்சியா? சீ, நீலாம் ஒரு பொம்பளையா? மரியாதை உன் பொண்ணை கூட்டு போயிரு, இல்லைன்னா உனக்கும் இதே அறதான் விழும் பாத்துக்க. ஏதோ வயசுல மூத்தவளன்னு உன்னை பாத்துட்டு இருக்கேன். என்னடி உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? ஏன் மேலேயே கைய வச்சிட்டல, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. இந்த பாரி உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. முதல்ல எடுத்து காலி பண்ணு. சும்மா இப்படி மூஞ்சி முன்னாடி வந்து நின்னுகிட்டு மூஞ்சோ ஆலம். கிளம்படி பிரீத்திமா, வா நம்ம கிளம்பிடலாம். எப்படிமா கிளம்ப முடியும்? இவளுங்கெல்லாம் இவ்வளவு பேச்சு பேசுறாளுங்க, எவ்வளவு தைரியம் இவளுங்களுக்கெல்லாம். நம்ம முன்னாடி நிக்க கூட இது இல்ல. இவளுங்க எண்ணெயே அடிக்கிறாளுங்க. ஹேய், இந்த பாரடி, இப்ப கிளம்புறியா இல்ல கழுத்தை பிடிச்சி நெரிச்சு உன கொல்லவாடி. யாத்திரத்துக்கு உன கொல்லாம விட மாட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா கொலை பண்ற லெவலுக்கு போயிருப்ப. நீ எல்லாம் பண்ணிட்டு என் மேல பழிய வேற போடுறல. ஏண்டி உனக்குலாம் கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையாடி? ஏண்டி எப்ப பார்த்தாலும் அடுத்தவ புருஷனுக்கே அலையறீங்க? சொத்து இருந்தா பின்னாடியே போவியா? ஏன் ஊர் உலகத்துல எவனும் சொத்து இல்லாம இல்லையா? அவன் பின்னாடி போக வேண்டியதானடி. எதுக்கடி அடுத்தவ புருஷன் பின்னாடியே தெரியுறீங்க? அசிங்கமா இல்ல? உன்னெல்லாம் உன் அம்மா என்னதான் சொல்லி வளர்த்தாலும் தெரியல. ரியா, மூடடி. நீ ஒழுங்கா இருந்தா தானே இவ ஒழுங்கா இருப்பா. நீயே ஒழுங்கு இல்ல, வேற உங்க வளர்ப்பு மட்டும் என்ன ஒழுங்காவா இருக்க போது? என்ன உன் பொண்ணுக்கு எதை சொல்லி கொடுத்து வளர்த்த? எவனாச்சும் சொத்து பத்தோட வருவான் நல்லா மயக்கி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்தியா? இதெல்லாம் என்னடி வளர்ப்பு? சி, அசிங்கமா இல்ல? வேற எவனாச்சும் கிடைப்பா, அங்க போங்க. இங்க நின்னுட்டு அடுத்த புருஷனுக்கு லோலோன்னு நாக்கத்தவங்க போட்டு அலையாதீங்க. ரியா, நீ ரொம்ப அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்க. என்னடி அப்படிதாண்டி பேசுவேன்? உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை இதை விடவும் கேவலமா பேசலாம். என் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நீ என் அம்மாவையே கொலை பண்ண பார்த்துட்டு என் பொண்டாட்டி மேல நீ பொழிய போடுறியா? என்னது பொண்டாட்டியா? எங்க போச்சு உன் பொண்டாட்டிய? வீட்டை விட்டு துரத்துனிய அப்ப எங்க போன உன் பொண்டாட்டி? இப்ப என்ன புதுசா முளைச்சிருக்கு பொண்டாட்டின்னு? ஏய், உனக்கு என்னடி? அது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். நீ மூடிட்டு போடி முதல்ல. உன்னை சும்மா விட மாட்டேன்டி. நீ எப்படி அவன் கூட வாழ்றான்னு நானும் பாக்குறேன்டி. ஏ சரிதான், போடி. இங்க நின்னுட்டு சும்மா நொய்யி நொய்யிட்டு. பிரீத்தி, வாமா நம்ம கிளம்பிடலாம். ஏய், இப்ப நீ கிளம்புறியா இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணி இங்க வர சொல்லவா? அதுக்கப்புறம் ஃபுல்லா ஜெயில தான் கிடக்கணும். இருக்கு, நீங்க பண்ணதுக்கெல்லாம் அனுபவிப்பீங்க. இந்த பிரீத்தி அவங்க யாரையும் சும்மா விட மாட்டா. ஏண்டி உனக்கு வெக்கமாவே இல்லையாடி? அப்பத்துல இருந்து இதையே சொல்லிட்டு இருக்க மானம் கெட்டவளை. முதல்ல போடி. இங்க நின்னுட்டு சும்மா என்ன வெறுப்பு ஏத்திட்டு இருக்காத பாத்துக்க. அம்மா வாமா, இவனுங்க யாரையும் நம்ம சும்மா விடக்கூடாது. இந்த குடும்பத்தையே நம்ம கருவ இருக்கணும். வந்துட்டா பெரிய உத்தமி மாதிரி. பண்றதெல்லாம் மொள்ள மாறித்தனம். அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்பட வேண்டியது. இதுல ஏதோ உத்தமி மாதிரி சவால் வேற விட்டுட்டு இருக்கான். சரிதான், போடி. மூஞ்சும் ஆளும் ட்ரெஸ்ஸும் உங்களெல்லாம். சீ, நீலாம் வாயே பேசக்கூடாது. படி. வந்துட்டா ரியா. கிருஷ்ணா, சரி நம்ம போலாமா? எங்க போறது? வாடி, எங்கேயாச்சும் போலாம். எங்கேயாச்சுமா? சரி வா போலாம். கிருஷ்ணா, கிருஷ்ணா, அத்தை கூப்பிடுறாங்க பாரு. ரியா, யார்கிட்டயும் நான் பேசுற நிலைமையில இல்ல. வா, நம்ம வெளியே எங்கேயாச்சும் போலாம். ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஏயா கிருஷ்ணா, கிருஷ்ணா அத்தை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ரியா, யார் கூப்பிட்டா நமக்கு என்ன? நீ கிளம்பிட்டே இரு. ஏயா கிருஷ்ணா, நான் கூப்பிட சத்தம் தராமே போறியே. ஏயா நில்லையா? ஏம்மா, ஏம்மா கீர்த்தி, நான் வேணும்னு எதுவும் பண்ணலாமா? அது பிரீத்தி நல்ல பிள்ளை நினைச்சுதாம்மா இப்படி பண்ணேன். கிருஷ்ணா வேற என் மேல கோவமா இருக்கான் போல. கூப்பிட சத்தம் தராம போயிட்டே இருக்கான். வேற நீ பண்ண வேலைக்கு உன் மேல கோவப்படாம என்னமா பண்ணுவான்? சரி விடு, நீ கவலைப்படாத. அவனே கொஞ்ச நாள் வந்து பேசுவான். ஐயோ கடவுளே, நானே என் பிள்ளை வாழ்க்கையில மண்ணலி படம் பார்த்தனே. சொத்துக்காக அலையிற கும்பல் கிட்ட ஐயோ என்னத்த சொல்றது? சொத்துக்காக என்னையே கொலை பண்ண துணிஞ்சவளு. என் பிள்ளைய மட்டும் என்ன விட்டா வச்சிருப்பாளுவே. நல்ல வேலை கடவுளா பார்த்து கல்யாணத்தை நிறுத்திட்டான். என் அண்ணன் பிள்ளை ரியா, நான் அவளுக்கு என்ன
இந்த பாருமணி அழுவாத. நீ செஞ்ச தப்பெல்லாம் உனக்கு புரியுதுல்லம்மா. அண்ணனும் அண்ணியும் உன்னை கண்டிப்பா ஏத்துக்கிட்டு உன்கிட்ட பேசுவாங்கம்மா. நீ அதுவரை அழுகாம இருமா. இல்லம்மா கீர்த்தி, என் அண்ணன் பிள்ளைன்னு கூட பார்க்காம அந்த பிள்ளைக்கு நான் எவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்கேன். அவளும் ஒரு பொண்ணு தானம்மா, நான் அதை யோசிக்கவே இல்லை பாத்தியா. இந்த பாவத்தெல்லாம் நான் எங்க போய் தீர்ப்பேன்? ரியா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா கூட அந்த பாவம் தீராதுமா. என் பிள்ளை எவ்வளவோ சொன்னா, ரியா தான் எனக்கு வேணும், ரியா தான் என் மனசுல இருக்கான்னு. நான் கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி பண்ணிட்டேனம்மா. சரி விடுமா, நீ அதையும் நினைச்சு கவலைப்படாத. வா வீட்டுக்கு போலாம். நான் என்ன பண்ணுவேன்? தங்கமான ஒரு மருமவா கிடைச்சோம், இப்படி பண்ணிட்டேனே. நல்லாவே இருக்க மாட்டேன்ப்பா, நான் நல்லாவே இருக்க மாட்டேன். ஐயோ அம்மா வாமா, எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்.